Please subscribe to channel Tigon to stay updated with more information. உமைபாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். நம்மை நமக்கு அடையாளம் காட்டும் சனி பகவான் தொடர்ச்சியில் போன வாரம் நம்ம மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 லக்னத்துக்கான அந்த ஆதிபத்தியத்தை பற்றி பார்த்தோம். சனியுடைய ஆதிபத்தியம், அதை பற்றியான விளக்கங்கள் பார்த்தோம். இந்த ஆதிபத்தியம், காரகத்துவம் அப்படின்னு தெரியாதவங்க அந்த முதல்ல நம்ம இன்ட்ரொடக்ஷனுடைய வீடியோவை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். நேரமின்மை காரணமாக நம்ம மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலையும் அதை நம்ம விளக்கமாக சொல்ல முடியாது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 லக்னத்தாருக்கும் இந்த சனி பகவான் நமக்கு எப்படி அடையாளம் காட்டுறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க. வியூவர்ஸ் நிறைய வந்துச்சு, வெல்கம் கொடுத்தீங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் சேரணும். நம்ம நல்ல நோக்கத்துக்காக பண்ணுறோம். அது மறக்காமல் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக லக்னம். நம்ம இது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கணும். ராசியில் எல்லாரும் அவசியமாக லக்னம் நம்மளுடைய ஜாதகத்தில் லான் போட்டுருக்கு தான் லக்னம். அது என்ன லக்னம் தெரிஞ்சு வச்சுக்கிறது, இல்லை ஜோதிடத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். 80% பலன்கள் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கடக லக்னம். கடக லக்னத்துக்கு சனி பகவான் என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தை தரார் அப்படிங்கும்போது 7, 8 2 வீட்டுக்கான ஆதிபத்தியத்தை தரார். அவருடைய காரகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த 7, 8 அப்படின்னும் போது இந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பொது மக்கள் தொடர்பு, கலத்திர ஸ்தானம், வாழ்க்கை துணையுடைய ஸ்தானம். ஸோ வாழ்க்கை துணைக்காக வாழறது, வாழ்க்கை துணைக்காகவே இந்த லைஃப், இந்த பிறவி ஏற்படுறது அப்படின்ற நன்மை தீமைகள் கலந்து பாவ புண்ணியங்கள் கலந்தது தான் இந்த வாழ்க்கை. அது கூடவே 8ஆம் இடம் மர்மஸ்தானம். அதில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுக்களை தெரிஞ்சுக்கிறது, ஒரு குடும்ப ரகசியத்தை போன பிறவியில் குடும்பத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருந்து குடும்பம் என்ன, குடும்பத்தினுடைய நுட்பம் என்ன, குடும்பத்தை மாமியார் அம்மாவுக்கும் மனைவிக்குமான உறவுகள் எப்படி பண்ணுறது, பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்குமான விஷயங்கள், மனைவிக்குமான அந்த தாரம், தாய், மகள் அப்படின்ற அந்த விஷயங்களுக்குள்ளவே உழறது, அதுக்கான பிரச்சனைகளை சந்திக்கிறது. ஸோ அந்த அந்த ஆதிபத்திய பலன்களோட தான் சனி பகவான் நம்மளை வழி நடத்துவார். அதுக்காகவா இந்த பிறகு எடுத்துகிறப்போ நம்ம அதை சுற்றியே நம்ம வாழ்க்கை இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய தொழிலை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, உத்தியோகத்தை விடுறது, உத்தியோகத்தை மாறுறது, உத்தியோகத்தை லாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ஃபேமிலி ஓரியன்ட் விஷயமாகவே நம்ம குடும்பங்கள் நடக்கும் அப்படின்றது தான் கடக லக்னத்துக்கான நம்மளுடைய இந்த வாழ்க்கைய ரகசியம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ரகசியம் அதுதான் இருக்குது. நம்ம எதுக்காக பிறந்தோம்ன்ற ரகசியம் உங்களுக்கு சனி பகவான் இந்த வழியில தான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். என்ன நன்மைகள் தீமைகள் இருந்தாலும் சனி பகவான் இந்த 7, 8க்கான ஆதிபத்தியத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடத்துவார். அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 6, 7 2 வீட்டுக்கான ஆதிபத்தியம் பெற்றது. 6ன்றது ருண, ரோக, சத்ரு ஸ்தானம், சத்ரு ஜெயஸ்தானம், காரியம், கர்ம வினைகள். நம்ம எந்த கர்மம் ஏற்படும் போது அப்போதான் நமக்கு நன்மை தீமைகள், விரோதிகள், நண்பர்கள், கடன் தொல்லைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய வினைகள் நல்ல வினை, தீய வினை, பாவ வினை, முற்பிறவி வினை, அது எல்லாத்தையும் நம்மளை வழிநடத்துறது அந்த வினை பயன் தான், கர்ம வினை பயன் தான். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் நமக்கு காட்டக்கூடிய இடம் நமக்கு 6ஆம் வீடு. ஸோ நம்மளுடைய கடன், வாழ்க்கை, எதிராளிகளுடைய தீர்மானிக்கிறது, எதிராளிகளோட சண்டை போடுறது, வழக்கு வியாஜியங்கள், கோர்ட்டு கேஸுன்னு அலையிறது, நிலம் சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட மக்கள் விரோத செயல்களுக்காக அதை சுற்றியே நம்ம வாழ்க்கை அமையும். அது ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இன்டர்ஃபை ஆயிருக்கும் சிம்ம லக்னத்துக்கு. அதே நேரத்தில் 7க்கான அதிபதியும் இருந்தாலும் அது கலத்திர வழியாலையும் வாழ்க்கை துணை வழியாலையுமே அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ இந்த கடக லக்கணம், சிம்ம லக்கணம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் நிறைய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை பிரிஞ்சு இருக்கிறது, வாழ்க்கை துணையை வேண்டான்னு விவாகரத்து பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் இந்த கடக லக்கணத்தாருக்கும் சிம்ம லக்கணத்தாருக்கும் இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு கலத்திர காரகம் சனி பகவானா அமைச்சராக ஒருத்தருக்கு. ஸோ இன்னொரு ஆதிபத்தியம் தான் வேற இருக்கும். ஒரு ஸ்தானம் கண்டிப்பாக கலத்திர ஸ்தானம் இருக்கும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆல்ரெடி சனி பகவான் ஆகாது. அதனால கடக லக்னத்தாருக்கும் சிம்ம லக்னத்தாருக்கும் பொதுவாக சனி பகவான் வச்சு செய்வார். அவர் கெட்ட ஆதிபத்தியம் பெற்றிருந்தாருனாக்கா
நிச்சயமா வந்து கெட்ட ஸ்தானத்துக்கு கோச்சார் ரீதியாக போனார்னாக்கா வந்து இப்போ அஷ்டமத்து சனியெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வச்சு செய்வார். ஆனால் வந்து குருவுடைய பார்வை, நல்ல கிரகங்களுடைய பார்வை அப்படிலாம் இருந்துச்சுனாக்கா வந்து கொஞ்சம் மட்டுப்படும். அதனால வந்து அதை பார்த்துங்க. உங்களோட பிறந்த ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாரோ அதை வச்சு அதை தீர்மானம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு எதுக்காக வாழ்க்கைகள் தெரிஞ்சுக்கிறது, உங்களோட களத்தினை பேஸ் பண்ணி, கண்ணனை பேஸ் பண்ணி வழக்கு வியாஜ்யங்கள், சுற்றி மண்ட நாட்டு கூட மக்கள் கூட வந்து சண்டை போடுறது, கூட சுற்றி நெய்பர்ஸ் கூட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். அடுத்து வந்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 5, 6 2 வீட்டுக்கான ஆதிபத்தியம் சனி பகவான் பெறாரு. புத்திரர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. புத்திரர்கள், வாரிசுகள், அது சம்பந்தமான பிரச்சனைகள். சில பேருக்கு புத்திரன் பிறக்கிறதுக்கு பிள்ளைகளுக்காகவே லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். குழந்தை பிறக்காம கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை பிறக்காம இருந்து அதுக்காக அலையிறது, இல்லை வந்து புள்ள சீக்கிரமா பிறந்துட்டு புள்ள வந்து ஆப்போசிட்டா பண்ணி பிள்ளைகளுக்காக நிறைய அலைச்சல் பண்றது, பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை நிறைய மாத்திக்கிறது, வாரிசுகளுக்காக அதுக்காக செலவு பண்றது, பிள்ளைகள் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது, பிள்ளைகளால் நல்லது இருக்கும். நல்ல இப்போ அந்த 5, 6க்கான ஆதிபத்தியம் பெற சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்காருன்னா நல்லது செய்வார் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கோம். 11ஆம் இடத்துல இருந்துச்சுனாலும் நல்லது செய்வார் அப்படின்ற மாதிரி, 9ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி. பொதுவாக வந்து கன்னியா லக்னத்துக்கு வந்து சனி பகவான் நல்லது தான் செய்வார். அதனால வந்து பெரிய அந்த 7 சனி மற்ற விஷயங்கள்லாம் பாதிப்புகள் இருக்காது. அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து புத்திரர்கள் வழியிலையுமே வந்து வாரிசுகள் வழியில வந்து பிரச்சனைகள், அதுக்காகவே வாழணும், இந்த பிறவியே அதுக்காக தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கம் நிச்சயமா இருக்கும். அதை சார்ந்துதான் நமக்கு யாரும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை சனி பகவான் தருவார் அப்படின்னு சொல்லி மீதி இருக்கிற லக்னத்தாருக்கு அடுத்தது வந்து துலாம், விருச்சிகம், தனுசு அடுத்த வீடியோலையும், மகரம், கும்பம், மீனம் அதுக்கு அடுத்த வீடியோலையும் பார்ப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.